ஹாய் கைஸ், சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு சுவையாக செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முத்து நாட் நாட் 7 சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெயை காய விட்டுக்கணும். காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டு நல்லா செவந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கணும். தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினோன்னே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியையும் போட்டு அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி நல்லா வதக்கினா தான் நல்லா அது பொன்னிறம் மாதிரி வதங்கினோன்னு தான் மசாலாலாம் போடணும். நல்லா வதக்கணும். மசால் தூள் நம்ம கடையில் வாங்கி போட்டுக்கலாம், இல்லை வீட்டு மசாலா பொடி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டணும். நல்லா வதக்குற மாதிரி நல்லா அதை கிண்டினோன்னா ரெட் கலரில் வர மாதிரி கேட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். புளி கரைச்சிட்டு அதை ஊற்றணும். அதுக்கு முன்னாடி மசாலா போட்டு நல்லா கிண்டணும். ஓரளவு புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா முன்னாடியே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும். அந்த புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறணுன்னா நம்மளுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கிளறணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறணுன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா கொதிச்சோன்னா நம்ம மீன் போடலாம். நல்லா இது மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுடலாம். மீன் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிடணும். அப்போ ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா மீன் கரைஞ்சிரும். போட்டுக்கலாம் எல்லா மீனையும். நெய் மீன் குழம்பு, நெய்வாழை மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன் போட்டு இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற மாதிரி வந்தோடனே இறக்கிடணும். இல்லாட்டி மீன் நல்லா எல்லா மீனுமே கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி கரைஞ்சோன்னா இப்போ நம்ம இறக்கிடலாம். சுவையான நெய் மீன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மாவு மாதிரி இருக்குது. குழம்புல போட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இறக்குனா தான் இது மாதிரி இருக்கும். இல்லாட்டி எல்லாம் கரைஞ்சிரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். முத்து நாட் நாட் 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.